பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 13 செப்டம்பர் 2025, 14 செப்டம்பர் 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 13 செப்டம்பர் ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு, 15வது குடியரசு துணைத் தலைவர், அதுதான் மெயின். சரியாப்பா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனாவது குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னா 15வது குடியரசு துணைத் தலைவர். சரியா? இதில் பாருங்கள், அதாவது ரைட், ஓகே. நம்ம ஏற்கனவே அவர் வாங்கின ஓட்டு பார்த்தோம். சரியாப்பா? அவர் வாங்கின வாக்குகள் வந்து 452 வாக்குகள் வாங்கியிருந்தார். அவருக்கு எதிர்த்து போட்டிட்ட சுதர்சன் ரெட்டி அவர் வந்து 300 வாக்குகள் வாங்கியிருந்தார். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இதுதான்ப்பா. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3வது நபர் சிபி ராதாகிருஷ்ணன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் தஞ்சையை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர். சரியாப்பா? தமிழ்நாட்டிலேருந்து போன 3வது ஆள். ப்ளஸ் அது போக இவருடைய பதவி காலம் அப்படின்றது மொத்தம் 2030வது ஆண்டு வரை. சரியாப்பா? பதவியேற்கும் நாளிலிருந்து முழுமையான 5 ஆண்டுகள் காலம் பதவி வகிப்பார். அப்போ அதுபடி 2030 செப்டம்பர் வரையும் இவர் வந்து பதவியில் இருப்பார். இதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன பதவியில் இருந்திருக்காருன்னா, இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா போன குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தரோட நேம் கொடுத்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பதவியில் இருந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 2016 கொச்சியில் தென்னை நார் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்திருக்காரு. 2023 ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர், 2024 மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக இருந்திருக்காருப்பா. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேபாளத்தில் இப்போ தற்போது இடைக்கால அரசாக புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடைக்கால அரசோட பிரதமர் யார் அப்படின்னா சுசிலா கார்கி. சரியா? அதாவது நேபாள் நாட்டோட இடைக்கால பிரதமர் பேர் சுசிலா கார்கி. ஸோ இது மட்டும் பார்த்தா போதும், உள்ள வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. சரியாப்பா? அடுத்தது பாருங்கள். இந்ததுப்பா, மணிப்பூருக்கு பிரதமர் இன்று முதல் பயணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதுதான் முக்கியமானது. என்னென்னா, மணிப்பூரில் ஃபஸ்ட்டு டைமாக ரயில் பாதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கன்னா பைராபி டு சாய்ராங். சரியாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பைராபி டு சாய்ராங். சரியா? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து மிசோரமில் விட போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். சாரி, மிசோரம் இல்லைப்பா, மணிப்பூரில். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. மிசோரம் தான். சரிங்களா? அதாவது பைராபி டு சாய்ராங் வழித்தடம். இது வந்து என்னென்னா, மிசோரமோட தலைநகர் ஐஸ்வால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இணைக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் வந்து விட போகிறாங்க. சரியா? இது சார்ந்து மறுநாள் நியூஸ்லேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பூபென் ஹஷாரி. சரியா? அவரோட 100வது பிறந்த நாள். இவர் யார் அப்படின்னா பாடகர்ப்பா. சரியா? பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு பாடகர். ஸோ இவரோட 100வது பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியும் கலந்துருக்காரு. அப்போ மேபி கேட்கலாம், பூபென் ஹசாரி எந்த கலையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா அவர் வந்து புகழ்பெற்ற பாடகர். சரி, ரைட், ஓகே. வேற இந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 24 நகரங்களில் மெட்ரோ ட்ரெயின் இருக்குப்பா. சரியா? இது முக்கியமானது. மொத்தம் எத்தனை நகரங்களில் இந்தியாவில் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அப்படின்னா 24 நகரங்களில் இருக்குது. 1065 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது போக 1960 இந்தியாவோட நகரமயமாதல் வீதம் 20% தான் இருந்திருக்கு. ஆனால் 2027 ஆண்டில் வந்து 30% அது உயரும்னு சொல்லியிருக்காங்க. அது போக 2047 இது 50% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ரொம்ப முக்கியமானது, 1960 20% இருந்துச்சு. 2027 30% இந்தியாவோட நகரமயமாதல் வந்து அதிகரிக்கும். இதுவே 2047 இது வந்து 50% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகரமயமாதலை பொறுத்தவரை. சரியா? ரைட். இந்ததுப்பா, அதாவது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி தென்கொரியாவோட குவாங்சு நகரில் நடந்துச்சு. இதில் பதக்கம் வாங்கினவங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. யாருன்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரிஷப் யாதவ், பிரம்தேஷ் ஃபுகே,
அமன் சைனி இந்த ஆடவர் அணி வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு உலக கோப்பை வில்வித்தையில் தங்கப்பதக்கம் வாங்குறது இதான் ஃபஸ்ட்டு டைம். சரியாப்பா? ரைட். அதில் அதே மாதிரி ரிஷப் யாதவ், ஜோதி சுரேகா இணை கலப்பு அணிகள் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியாப்பா? இந்த 3 பேர் முக்கியப்பா. ஏன்னா வரலாற்று தங்கம் வாங்கியிருக்காங்க. ரிஷப் யாதவ், பிரம்தேஷ் ஃபுகே, அமன் சைனி. சரியா? இவங்க 3 பேரும் வில்வித்தையில் உலகக்கோப்பையில் வரலாற்று அளவில் முதலாக தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து இந்தது பாருங்கள். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுது. அது இந்தியாவோட மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுதான் உங்களுக்கு மெயினாக ஞாபகம் வைக்கணும். மீனாட்சி ஹூடா இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா? வேறு இதில் அவ்வளோதான். ஸோ இந்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? இதுலேயும் நியூஸ் ரொம்ப கம்மிப்பா. 2 நாள் நியூஸை நம்ம எடுத்தோம்னாவே ஒரு 10 நியூஸ் கூட வரலை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ஓரியன்டாக தான் இருக்குது. இந்த இது அந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த இருக்குல்லப்பா, பைராபி சாய்ராங். சரியா? பைராபி சாய்ராங் இது 2க்கு நடுவில் தான் மிசோரத்தில் அந்த ரயில் பாதை போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மிசோரத்தில் ரயில் பாதை போகிறது இதான். அதோட கேபிட்டல் ஐசாவில் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அது போக இதில் வந்து 144வது எண் கொண்ட ஒரு பாலம் வந்து இதுக்கு இடையில இருக்குது. இதோட உயரம் வந்து 114 மீட்டர். சரியாப்பா? இந்தியாவிலே இருக்க உயரமான 2வது மிகப்பெரிய பாலம் எது அப்படின்னா இதுதான். 114 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஃபில் டவரோட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இந்தது அதாவது ஏராளமான விளையாட்டு வீரர்களுக்கு அதாவது ஏகலைவா பள்ளிகள் எதுக்கு அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டது ஏகலைவா பள்ளிகள். சரியாப்பா? ரைட். ஓகே. வேறு இதில் எந்த நியூஸுமே இல்லைப்பா. விளையாட்டு செய்திகளில் கொஞ்சம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஈஷா சிங் சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவோட ஈஷா சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ரைட். ஓகே. அதாவது சீனாவில் வந்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. இந்தியாவில் ஈஷா சிங் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சரியா? ரைட். ஓகே. இதில் வேறு இந்ததுப்பா, இளையராஜா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது இசைத்துறையில் ஆர்வத்துடன் இசை கலைஞர்களுக்கு அதாவது இசைத்துறையில் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய இசை கலைஞர்களுக்கு இனி ஒவ்வொரு வருடமும் இசைஞானி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரியாப்பா? இந்த பார்த்துக்கோங்க. இதான் தெளிவாக இசைத்துறையில் ஆர்வத்துடன் சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பாக இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். ஓகேப்பா, அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இதை வந்து கைப்பட நோட்ஸ் எடுங்க. நம்ம அடுத்த மாதம் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மேதகு அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆகுதுப்பா. நன்றி.